செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் என்றால் என்ன? அதாவது வாட் இஸ் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின்? செமி ஆட்டோமேட்டிக் அப்படின்னாலே வாஷ் டப் லெஃப்ட் சைடு இருக்கும், ட்ரையர் டப் ரைட் சைடு இருக்கும். நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்து யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தண்ணி மோந்து நீங்கள் குடத்துலேருந்து டைரெக்டாக ஊற்றுறதுனாலும் ஊற்றிக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா டைமர் இருக்கும். அதில் வந்து ஒரு சில வாஷிங் மிஷினில் வந்து 15 மினிட்ஸ் இருக்கும், 20 மினிட்ஸ் இருக்கும், 30 மினிட்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் இருக்கிற வாஷ் டப்பில் கிளாத்ஸ் போட்டுட்டு டிட்டர்ஜென்ட், அதாவது உங்களுக்கு எந்த டிட்டர்ஜென்ட் போட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அது தேவையானது அளவு. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 துணி வந்து நீங்கள் உள்ளே போடுறீங்கன்னா 10 துணிக்கு 1 மூடி 1.5 மூடின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். த சேம் குவான்டிட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா போர் பண்ணிவிட்டு அந்த டைமரில் பார்த்துட்டிங்கன்னா 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்ன்னு இருக்கும். அந்த டைமரை வந்து வச்சுக்கலாம். இப்போது உள்ள மெஷின்குள்ளே இருக்கிற பல்சேட்டர் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து ரொட்டேட் ஆகிட்ருக்கும். அது நீங்கள் வைக்கிற டைமர். இப்போ 5 மினிட்ஸ் வைக்கிறீங்கன்னா 5 மினிட்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும், 10 மினிட்ஸ் வச்சிங்கன்னா 10 மினிட்ஸ் ரொட்டேட் ஆகும். இப்போது ஒரு 15 மினிட்ஸ் வச்சு அது வந்து 0ல் நிற்குது. இப்போ வாஷிங் வந்து முடிஞ்சது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, ரெண்டாவது டைமரில் பார்த்துட்டிங்கன்னா வாஷு ட்ரெயின் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இப்போ வந்து அந்த நாபை ட்ரெயின் சைடு வந்து ரைட் சைடு திருப்பினீங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த துவைச்ச தண்ணி ட்ரெயின் ஆயிடும். இப்போது அது வந்து அந்த டைமரை வாஷ் அப்படிங்கிற சைடில் வந்து திருப்பிட்டு மறுபடியும் அலாசருக்கு தண்ணி ஊற்றணும். அலாசருக்கு தண்ணி வந்து ஊற்றிட்டு அதை நீங்கள் பைப் மூலியமாக கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை குடத்துலேருந்து எடுத்து ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். டைமர் வைக்கணும். அதாவது 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு எவ்வளோ நேரம் அலாசனமோ அந்த அலாசுகிற டைம் வச்சுட்டிங்கன்னா இப்போ இது அலாசி முடிஞ்சிடும். பட் அதே மாதிரி அந்த ட்ரெயின் பட்டன் ரைட் சைடு திரும்பினீங்கன்னா அந்த அலாசின தண்ணியும் வந்து வெளியே போயிடும். மறுபடியும் அந்த தண்ணி வெளியே போனதுக்கப்புறம் டைமர், அதாவது நான் சொல்கிற ட்ரெயின் டைமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு மறுபடியும் ரெண்டாவது அலாசருக்கு தண்ணி வந்து விடணும். அதே மாதிரி 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் வச்சு அந்த தண்ணியும் முன்னாடி பண்ண மாதிரியே ட்ரெயின் பண்ணணும். இப்போது கிளாத்ஸ் எல்லாமே துவைச்சாச்சு, அலாசியாச்சு. இப்போது ரைட் சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா ட்ரையர் டப் இருக்குது. அந்த ட்ரையர் டப் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த நீங்கள் துவைச்சி அலாசின துணியை லிமிட்டட் குவான்டிட்டியாக வந்து போட்டு ஸ்பின் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேயும் வந்து டைமர் இருக்கும், 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ்ன்னு. அந்த டைமரில் அந்த கிளாத்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 80% துணியை உலர்த்தி கொடுத்துரும், ட்ரை பண்ணி கொடுத்துரும். இப்போது அந்த உலர்த்தின கிளாத்ஸை எடுத்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு 1/2 hour ரூம் டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் காய வச்சாலும் சரி, வெயிலில் காய வச்சாலும் சரி போட்டு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்ஸ் அதே மாதிரி அந்த ட்ரையரில் போட்டு டைமர் வைக்கணும். அது ட்ரை பண்ணி கொடுத்துரும். இதுதான் செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட யூசேஜஸ். தேங்க்யூ.